சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மேல்முறையீட்டு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி. சுரேஷ், வணக்கம். பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தன் தரப்பு வாதங்களை முன்வைக்க அவகாசம் கேட்ட நிலையில் வழக்கில் தீர்ப்பை நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரித்தால் தனக்கு நியாயம் கிடைக்காது என்பதால் வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்றைக்கு அந்த மனு மீது தீர்ப்பளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் இந்த உத்தரவை இந்த வழக்கு மனுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி ராஜேஷ் தாஸுடைய மனுவை தள்ளுபடி செய்து வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிபதி நிராகரித்திருக்கிறார். அத்துடன் வழக்கு விசாரணைக்காக ஜனவரி 12ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று ராஜேஷ் தாஸுக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 18ஆம் தேதி இறுதி விசாரணையை துவங்கி 24ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சட்டப்படி இந்த வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கலாம் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.